நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ கேகேஆர் வெர்சஸ் ஜிடி இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மேட்ச்சு சிச்சுவேஷன் நான் சொன்ன மாதிரியே வந்துருந்துச்சு. ரிசல்ட்டும் நான் சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த சாய் சுதர்சன் வந்து ஒரு 10 நிமிஷம் அவருக்கு நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10 நிமிஷம்தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம். 2023 ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்ற சப்ஸ்கிரைபர் எவ்வளோ என்னுடைய வீடியோ பார்த்துருப்பாங்க. அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிருப்பாங்க. இப்போ இந்த ஐபிஎல் பதிவு பண்ணிவிட்டு ஒரு 2500 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கூடிய விதம் தான். நான் அவரை எடுக்க வேணாம்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. நான் ஒரு பிளேயர் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீ எடுங்கன்னு சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் எடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு விக்கெட்டு. அவுட் ஆகிருந்தார்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவுட் ஆகிட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னா. அந்த இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் அதை வந்து நீங்கள் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னது நடந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது மற்ற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். இப்போ 14,500 பேர்கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஏற்கனவே இருந்த 12,000 பேருக்கு அது நல்லா தெரியும். அதனால் சும்மா வந்து இல்லாமல் கமெண்டில் வந்து நீங்கள் சரியாக சொல்லலை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு எப்படி வின் பண்ணணும் அந்த இதில் போங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா நான் திரும்ப வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி நான் வர்ற வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு வாரத்துக்கு என்னுடைய வீடியோ எதுவும் வராது. எனக்கு கொஞ்சம் சொந்த வேலை இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இப்போ இடையில. அதனால் அது சம்மந்தமாக யாரும் கால் பண்ண வேண்டாம். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 41வது மேட்ச்சு 23ஆந்தேதி நடக்கக்கூடிய மேட்ச், நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு இன்றைக்கி நான் பதிவு பண்ணுறேன். நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் வருது. SRH வெர்சஸ் MI. இப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நடக்கக்கூடிய நான் இப்போ எத்தனாந்தேதி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இடையில இந்த ஒரு 5-6 மேட்ச் சீரீஸில் வரக்கூடிய டீம் தான் ஃபைனலுக்கு போகுது. அதனால் நான் வெள்ளிக்கிழமை காலையில் நான் சொன்ன மாதிரியே அந்த ஃபைனலுக்கு எந்த டீம் போகும் அப்படிங்கிறத நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டுறேன். கரெக்டாக நான் பதிவு பண்ணக்கூடிய வீடியோ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் எதையுமே செய்ய முடியும். அதை பார்த்துக்குறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நட்சத்திரம் சதய நட்சத்திரம். ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 45 நிமிஷம் விருச்சிக இலக்கணத்துலேயும், 45 நிமிஷம் துலாம் இலக்கணத்துலேயும், 45 நிமிஷம் விருச்சிக இலக்கணத்துலேயும் போகுது அன்றைக்கி மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் விருச்சிக இலக்கணத்தில் 1 மணி நேரமும், தனுசு இலக்கணத்தில் 30 நிமிஷமும் போகுது. இப்படித்தான் இருக்குது அன்றைக்கி மேட்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லேயும் சொல்லிட்டு வரேன், இவங்க டாஸ் வின் பண்ணால் இதுதான் எடுப்பாங்க, இன்னொரு டீம் டாஸ் வின் பண்ணால் இதைத்தான் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் கரெக்டாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ கேப்டனுடைய மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு அவங்க ஜாதப்படி எடுத்து ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கூடிய வரவில் அடுத்த வருஷத்துலலாம் யார் டாஸ் வின் பண்ணுவா அப்படிங்கிறதையும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இன்னும் 1 வருஷ காலம் ஆகும். அது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ MIயை பொறுத்த வரைக்கும் H பாண்டியா அவருடைய தலைமையில் R ரிக்கல்டன், R சர்மா, S யாதவ், W ஜாக், T வர்மா, N திர், M சாண்ட்னர், D சகார், T போல்டு, J பூம்ராக், A குமார் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். SRHை பொறுத்த வரைக்கும் P கம்மின்ஸ் அவருடைய தலைமையில் A சர்மா, T ஹெட், I கிசான், NK ரெட்டி, H கிளாசன், A வர்மா, H பட்டேல், M சமி, Z அன்சாரி, E மலிங்கா, R சகார் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ண போகுது, மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன, இந்த 2 விஷயத்தை வச்சே நீ டீம் செட் பண்ணிக்கலாம். நான் பிளேயர்ஸ் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு பிடிக்காமல் போகுது, அது வேறு விஷயம். எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன், சிச்சுவேஷன் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் டீம் செட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் R ரிக்கல்டன், R சர்மா, S யாதவ், W ஜாக், H பாண்டியா, D சகார், T போல்டு, J பூம்ராக் இவங்களை எடுத்துக்கலாம். இந்த J பூம்ராக் வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா செகண்ட் ஏன்னா இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது SRH தான் ஃபீல்டிங் பண்ணுது. அந்த மாதிரி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள J பூம்ராக் பவுலிங் வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து விக்கெட் போடுவார். கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. 1 மணி நேரம் கழித்து வர்றாரு அப்படின்னா ஒரு 12-13 ஓவருக்கு அப்புறம் வர்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் வேணால் போடுவார். அப்படி தான் ஒரு அமைப்பில் இருக்குது. அதனால் J பூம்ராக் அவரை நீங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கிறீங்க, ஆனால் டீமில் எடுங்க. அதே மாதிரி SRH இப்போ MI ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி SRH ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவே SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி MI ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னா A சர்மா,
டீ ஹெட் வந்து கொஞ்சம் டவுட்னா நீங்கள் எடுக்கலாம், ஓரளவுக்கு பாயிண்ட் எடுப்பார் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். ஐ கிசான், ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், எம் சமி, இசட் அன்சாரி இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மும்பை ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா, எஸ் யாதவ், டபிள்யூ ஜாக், ஹெச் பாண்டியா, எம் சாட்னர் உங்களை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீமில் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஒரு டீமில் 7 பேர் சொன்னால் இன்னொரு டீமில் 4 பேர் சொல்லியிருப்பேன். இது வித்தியாசம் எதனால் வருது அப்படின்னா, இன்றைக்கி நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா 7-4 நீங்கள் டீம் போடலாம். இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் அதை எல்லா மேட்சுக்கும் அப்படி வராது. இந்த மாதிரி ராகுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரமும் வரும்போது பார்த்தீங்கன்னா 7-4, 8-3 அப்படி தான் டீம் செட் பண்ணுற மாதிரி வரும். பழைய மேட்செல்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் கணிச்சு தான் நான் அந்த மாதிரி சொல்கிறது, டீமில் எத்தனை பேர் எடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இதே சதய நட்சத்திரம் இன்னொரு நாள் வரும்போது வராது அந்த மாதிரி. இன்றைக்கி நட்சத்திரப்படி, இன்றைக்கி கிரகங்களுடைய அமைப்புப்படி, கேப்டனுடைய அமைப்புப்படி, மற்ற பிளேயர்ஸ் விளாண்ட பிளேயர்ஸ் படி இந்த மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை எடுத்து தான் நம்ம அதுலேருந்து சொல்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸில் இந்த பிளேயிங் லெவலில் யாருமே வரல, அல்லது பிளேயிங் லெவலில் அதே மாதிரி வரிசையாக இறக்கலை, மாற்றி இறக்குறாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ரிசல்ட்டு அப்படியே மைனஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு, எம்ஐ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுது அப்படின்னா ரிகல்டனை தூக்கி 4வது பிளேயராக போட்டு டபுள் ஜாக ஃபஸ்ட்டு இறக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ரிசல்ட்னால் பிளேயர்ஸ் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு, ரிசல்ட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது. ஆனால் அந்த பிளேயர்ஸ் எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு சிஸ்டம் அப்படி பாயிண்ட்டு மாறும். இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப் போட்டதுக்கப்புறம் இதே பார்க்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கவனமாக பார்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் டீம் செட் பண்ணுறது எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமில் 7 பேரோ 8 பேரோ போடுங்க. மிச்சம் இருக்க 3-4 பேர் அப்படியே ஆப்போசிட் டீமில் போட்டுக்கிறங்க, லாஸ் ஆகிற டீமில். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்ஐ டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் எடுக்கும். 7:30 மணிக்கு எம்ஐ டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும். அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமை வரக்கூடிய மேட்ச்சு, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய மேட்ச், அது வரைக்கும் வந்துடும். வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். சனிக்கிழமை வந்து அங்கிட்டு ஒரு 4-5 நாளைக்கு மேட்ச் வராது, வீடியோவும் வராது. அதனால் அதை பற்றி கேட்க வேணாம், நான் இப்போயே சொல்லிட்டேன். திரும்ப வந்து மறந்துட்டு திரும்ப அப்போ வந்து கேட்காதீங்க. இப்போ இதில் வந்து எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தா எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா, எஸ் யாதவ், டபிள்யூ ஜாக், ஹெச் பாண்டியா. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, டி ஹெட்டு, ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ் இவங்களை எடுத்துக்கலாம். 8 பேர் சொல்லியிருக்கேன், 2 டீம்லையும் சேர்த்து 8 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எந்த டீமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ லாஸ்ட் மேட்ச்சு ப்ளே பண்ணாங்கல்ல, கேகேஆர் வெர்சஸ் ஜிடி, அது மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய் அப்புறம் ரன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி ஒரு அமைப்புலேயும் இருக்குது. அது எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அப்படி ஒரு அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் நிற்கிது விரிச்சி இலக்கணத்தில். அந்த 1 மணி நேரத்தில் ஓரளவுக்கு ஒரு 6-7 விக்கெட்டு விழுந்துடும். 1 மணி நேரம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் பிரித்தோம் அப்படின்னா ஒரு இன்னிங்ஸை 10 ஓவர் 45 நிமிஷம், அடுத்து ஒரு 10 ஓவர் 45 நிமிஷம் அப்படிங்கிறப்ப 1 மணி நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 12-13 ஓவர் போயிடும். அந்த 13 ஓவரில் ஒரு 6-7 விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னாக்கா மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் சைடு போயிடும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு இப்போ ட்ரீம் 11 இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது பாயிண்ட் சிஸ்டம் மாற்றிக்கிட்டே வராங்க. அதனால் அதுவும் நம்ம சொல்கிறது சிரமமாக தெரியுது. இருந்தாலும் ஆல்ரவுண்டருக்கும் பவுலருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டருக்கும் பவுலருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். ஒரே டீம்லேயே போடலாம் கேப்டன் விசி. அதே மாதிரி 8-3 இல்லைன்னா 7-4 அப்படி செட் பண்ணிக்கிறேங்க. அடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிற வீடியோ பதிவு பண்ணி போட்டு விட்டுறேன். தேங்க்யூ.